மியூசிக் டைரக்டர் இம்மான், அவர் வாயிலே சொல்லியிருக்கிறார். சின்ன வயசுல எங்க அப்பா எனக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுப்பாரு, அதுக்காக தான் நான் பியானோ கிளாஸ் போவேன். இன்னைக்கு அவர் பெரிய மியூசிக் டைரக்டர். அன்பான தேவஜனமே, நான் உங்கள் பிரதர் அருள் பேசுறேன். தொடர்ந்து குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும், அவர்களோடு கூட எப்படி பழக வேண்டும், அவர்களை எப்படி ஈஸியாக நம்முடைய வழிக்கு கொண்டு வர வேண்டும், நாம் நினைப்பது போல குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதற்கான வழிமுறைகளை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வரேன். என் பொண்ணு நல்லா ஞாபகம் இருக்கு. சின்னதில் அவள் விளையாடுற விளையாட்டு டீச்சர் விளையாட்டு தான். அவள் விளையாட்டே அதுதான். போர்டில் போயிட்டு ஒரு சாக் பீஸ் எடுத்து எழுத ஆரம்பிச்சிருவா. ஒரு பசங்க கிடைக்கலாம் கூட பரவாயில்ல, பசங்களே இல்லைன்னா கூட பரவாயில்ல, பூச்சி எடுத்து வச்சு நான் பாட்டுன்னு கதவுல எழுதிக்கின்னு சுகத்தில் எழுதிக்கின்னு டீச்சர் ஆகிடுவான். கடைசியில் பார்த்தா எம்சிசியில் படித்து முடித்த உடனே கேம்பஸ் இன்டர்வியூவில் பாஸ் பண்ணிட்டு இப்போ சயின்ஸ் ஸ்கூலில் டீச்சராக இருக்கான். வாலண்டரியாக நடக்குது இந்த வேலை. என்னன்னா, அவங்க என்ன ஆக போகிறாங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்குன்றது அவங்களே நமக்கு காட்டுவாங்க. நீங்கள் போய் ரொம்ப ரிஸ்க் எடுத்துலாம் தேட தேவையில்லை. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் விளையாடும் போது சின்ன வயசில் இந்த களிமண்ணில் பொம்மைங்களாம் செய்வோம். அந்த பொம்மையில் பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த ஆம்பிளிஃபயரு, ஹார்னு, மைக்கு இதெல்லாம் வச்சுட்டு ஹார்னை கொண்டு போய் மரத்து மேலே கட்டிட்டு நான் மைக்கு பிடிச்சி பாட்டு பாடுறது, இதுதான் எங்கள் விளையாட்டு. இப்போ எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்போ விளையாட்டுலேயே நான் பேசிட்டு தான் இருக்கேன், ஏதோ பேச போகிறேன்றத நான் வெளிப்படுத்தியிருக்கேன், மைக்கில் பேசியிருக்கேன். அப்போவே விளையாட்டாக தான். நீங்களும் உங்களை செக் பண்ணி பாருங்க, சின்ன வயசில் நீங்கள் என்னென்ன விளையாடிருக்கீங்க, நீங்கள் யார், நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அது நீங்களே பண்ணுவீங்க தானாகவே. யாரும் பண்ண வைக்கணும்னு அவசியமே இல்லை. யார் பண்ண வைக்கலனாலும் அது தானாக வரும். ஸோ குழந்தைங்ககிட்ட இருக்கிற திறமைகளை, அவங்ககிட்ட இருக்கிற பாசிட்டிவான விஷயங்கள் என்னன்றதை நீங்கள் பார்த்து அதை டெவலப் பண்ணுங்க. இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய மியூசிஷியன்ஸில் எனக்கு தெரியும் சொல்லியிருக்காங்க. அவங்க வாயாலே சொன்னது. மியூசிக் டைரக்டர் இம்மான், அவர் வாயாலே சொல்லியிருக்கிறார். அதாவது சின்ன வயசுல எங்க அப்பா எனக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுப்பாரு, அதுக்காக தான் நான் பியானோ கிளாஸ் போவேன். நல்லா பாயிண்ட் புரிஞ்சு, ஒரு சாக்லேட் வாங்கி கொடுப்பாரு, அதுக்காக தான் பியானோ கிளாஸ் போவேன். இன்னைக்கு அவர் பெரிய மியூசிக் டைரக்டர். அதே போல ஹாரிஸ் இருக்காருங்களா, மியூசிக் டைரக்டர். அவங்க அப்பாவும் சின்ன வயசுலேருந்தே தொடர்ந்து கம்பல்சரி கூட மியூசிக் கிளாஸ் விட்டு போயிடுவாங்களாம். ஏதோ ஒரு விஷயத்த அவங்க பழக்கி 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 அதை எந்த வகையிலையாச்சும் வலிக்காம குழந்தைகளுக்கு ரொம்ப ஹாப்பியா கொடுத்து ரெடி பண்ணி இன்னைக்கு இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு அவங்க வந்து ஒரு ஃபேமஸான மியூசிக் டைரக்டர்ஸ். புரிஞ்சுங்க. தொடர்ந்து அடுத்த வீடியோவில் இதை பற்றி உங்ககிட்ட பேசுகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, என்னோட வார்த்தைகள் என் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு உரைக்கும் வார்த்தைகள் பிரயோஜனமாக இருந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.